அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் கீ ரைஸும் மட்டன் குழம்பும் வச்சுருக்கேன். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. சண்டே ஸ்பெஷல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான். அதுக்கு முதல்ல நம்ம கீ ரைஸ்க்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு நிறையா நெய், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டேங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துட்டு, வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துட்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய். இதுக்கு காரமே நம்ம போடுறது இல்லை, இந்த பச்சை மிளகா தான் காரம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன், புதினா ஒரு கைப்பிடி நிறைய, ஒரு கை நிறைய அள்ளி போட்டிருக்கேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. நான் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். இந்த நெய் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே சேர்த்துட்டேங்க. பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, நார்மல் ரைஸ் தான் ஊற வச்சுருக்கேங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸில் கூட இதை பண்ணலாம். நார்மல் ரைஸ்லேயே சூப்பராக இருந்துச்சு. இப்போ ஒரு அரை லெமனை புழிஞ்சு விட்டுறலாங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு ரைஸை சேர்த்துக்கலாம், வடிகட்டின ரைஸை. இப்போ எல்லாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கலாங்க. சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா இதுக்கு சைடிஷ் நான் மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தேன். கீ ரைஸ் பெப்பர் சிக்கன் நல்லாயிருக்கும். இருந்தாலும் நான் எனக்கு மட்டன் குழம்பு வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேங்க. இதுவும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு, ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. லைட்டாக ஆயில் விட்டு வறுத்து எடுத்தாச்சு. இதை ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ குக்கர்லேயே நான் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு, நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் அது கொஞ்சம் போட்டுட்டு, பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து ஓரளவுக்கு வெந்த பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு, அது நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, ஒரு சின்ன தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டாச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. கறியும் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். கறியும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுட்டேன். இது கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் தண்ணி விட்டு வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு, தேவையான அளவு தண்ணி ஊற்றி, அந்த மிக்ஸி ஜாரில் கழுவுன தண்ணியே நான் ஊற்றிட்டேங்க. இந்த அளவு கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். இப்போ ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. அருமையான சூப்பரான நெய் சோறு ரெடி ஆயிடுச்சு. மணக்க மணக்க பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அதே சமயம் நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த நெய் சோறுக்கு மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சுங்க. மட்டன் குழம்பு 4 விசில் அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சண்டேயில் குயிக்காக ரெடி பண்ணணுன்னா இந்த மாதிரி 2 குக்கர் வச்சு டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிட்டேன். பாருங்கள், இந்தளவு தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம கெட்டியாக தான் வச்சோம், இருந்தாலும் இந்தளவு வந்திருக்கு. இந்த குழம்போட இந்த நெய் சாப்பாடு ரைத்தாவும் வச்சு நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணுங்கள். குயிக்காக சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.